அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நிமிடங்கள்ல நமக்கு நல்லதை நடத்தி தரக்கூடிய 9 எளிமையான அமல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அமலை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிமிஷத்துல சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட தேடி வரும். ஏன்னா இந்த ஒரு அமலை பத்தி சொல்றாங்க. இது வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா இந்த அமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடன், எவ்வளோ பெரிய நோய், எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும், அதிலிருந்து உங்கள மீட்டு ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப உற்சாகமா, தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா இந்த உலகத்துல உங்கள மாத்தும். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க எவ்வளோ பெரிய கவலையில இருந்தாலும் சரி, அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இன்னும் அமைதி குலைந்த ஒரு நிலையில இருந்தாலும், வாழ்க்கையில துன்பத்துல ஏழ்மையில இருந்தாலும் சரி, இந்த அமலை நீங்க ஒரு நாள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் வரத் தொடங்கும். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு சில தருணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இல்லையா? ஏன் நம்ம இந்த விஷயத்த அன்னைக்கு பண்ணோம், 10 வருஷம் முன்னாடி நம்ம ஏன் இந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களா நம்ம இருக்கோம். அப்ப அந்த ஒரு தருணம் என்பது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தருணத்திலையும் துவா செய்றோம் இல்லையா? அந்த தருணம் எவ்வளவு சிறந்த தருணமா இருக்கும் தெரியுமா? நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு தருணமே நம்மளோட வாழ்க்கையில மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளாம நம்மள பார்த்துக்கலாம். நமக்கு பாதுகாப்பா இருக்கலாம். அல்லாஹ்வினுடைய அன்ப நமக்கு நிரந்தரமா கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்ப நம்ம ஒவ்வொரு நொடியையும் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வானவர்கள் அன்றாடம் பூமிக்கு வர்றாங்க. நம்மளோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அல்லாஹ்விடமிருந்து சில பரிசுகளை குடுத்துட்டு போறாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம நேரடியா போய் வாங்க போறதும் கிடையாது. ஆனா, இது அன்றாடம் நடக்குது. அந்த வானவர் குடுத்துட்டு போறத தான் நம்ம நாள் முழுக்க அனுபவிக்கிறோம். அது நல்லதோ, கெட்டதோ. அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல மாதிரியா நடக்கணும். வானவர்கள் வந்து நமக்கு நிறைவான ஒரு ரஹ்மத்தையும், பரக்கத்தையும், மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம அதிக அளவுல துஆ செய்யணும். அதிக அளவுல மாற்றங்கள வேண்டி கேட்கணும். எனக்கு வாழ்க்கையில இந்த சந்தோஷத்த கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு மிகச் சரியான ஒரு அமல தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். ரொம்ப நிறைவான ஒரு அமல். இத நீங்க செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல மன ஓர்மையோட துஆவ கேளுங்க. ஒண்ணு நீங்க கேட்கக்கூடிய அந்த நேரம் உங்களோட மனம் அல்லாஹ்வோட ஒன்றிணைந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட துஆ கபூல். அதோட இந்த மாதிரியான அமல்களுக்கு அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அதனுடைய பரக்கத் கொண்டும் அல்லாஹ் நம்மளோட தேவைகளை கபூலாக்குவான். நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தொடக்கி வைப்பான். இப்போ நல்ல அதிர்ஷ்டத்தை தொடக்கி வைக்கக்கூடிய அந்த அமல் என்ன? எப்படி செய்யணும்? அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல இது யாரெல்லாம் ஓதலாம் அப்படின்னா, கடன் இருக்கிறவங்க ஓதலாம். ரொம்ப பொருளாதார பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஓதலாம். இன்னும் நோயில இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, மன அழுத்தத்தோட இருக்கிறவங்க ஓதலாம். இன்னும் உறவுகள்ல முறிவு இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க செய்யலாம். இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்விடமிருந்து ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத செய்யலாம். இந்த அனைத்து விதமான விஷயங்களுக்குமே இந்த ஒரு அமல் ஒரு டர்னிங் பாயிண்ட், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுக்கு இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நீங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தருதை இப்ராஹிம் சலவாத்தை 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது யா அல்லாஹு அல் மதத் அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. இது சொல்றதுக்கு நிமிஷம் போதும், ஒரு வினாடி இருந்தாலே சொல்லி முடிச்சிடலாம். அல் மதத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம். அல் மதத் அப்படிங்கிறது உதவி கோரல். இது வந்து அல்லாஹினுடைய பெயர் கிடையாது, உதவி கோரல். அடுத்தது யா முஹம்மத் அப்படின்னு நீங்க 3 தடவை சொல்லிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ்வே என்னுடைய வெறும் கைகளை, வெற்று கைகளை நீ நிரப்பு அப்படின்னு 3 தடவை சொல்லிக்கோங்க. நீங்க 2 கைகளையும் நீங்க ஏந்திக்கணும். அடுத்தது யா ஹல்லல் முஷ்கிலாத் அப்படின்னா பிரச்சனைகளை தடுப்பவனே. இதை நீங்க 7 தடவை ஓதணும். இதுக்கு உங்களோட எல்லா பிரச்சனைகளுமே தீந்துரும். அடுத்தது யா ரப்பனா யா ரப்பி, எங்களுடைய ரப்பே என்னுடைய ரப்பே. இதை நீங்க 11 தடவை ஒதிக்கணும்.
இது துவா கபூல் அம்சம். துவா கபூல் மந்திர வார்த்தைனா அது இதுதான். எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நாமும் இந்த வார்த்தையை சொன்னாலும் கண்டிப்பாக நமது துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். அதனால் 11 தடவை சொல்லுங்கள். அடுத்தது சூரா கௌசர் 11 தடவை ஓதுங்க. இதுவும் உங்களோட கவலைகளை நீக்கக்கூடியது, பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது. அடுத்தது ஸ்பெஷலாக ஒரு தஸ்பீஹ் இருக்குது. அலீஃப் லாம் மீம். இதை நீங்கள் 11 தடவை ஓதிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதுக்குன்னு தனியாக நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. நிறைய வஜீஃபா சொல்லலாம் இதுக்கு. இந்த மாதிரி திருக்குரானில் சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் சில எழுத்துக்கள் வரும். அலீஃப் லாம் மீம் காஃப் சாத் இந்த மாதிரி சில எழுத்துக்கள் வரும் இல்லையா? அதுக்கு எல்லாமே நிறைய வஜீஃபா இருக்குது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் எங்கேயுமே சொல்லப்படலை. அது அல்லாஹ் அப்படியே அந்த எழுத்துக்களாகவே வச்சிருக்கிறான். அதனால் இந்த வார்த்தை சொல்லும்போது இது இஸ்முல் ஆலமாக மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களோட துவாவை கேளுங்க. கண்டிப்பாக இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஏன்னா இதில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது, ரசூல்லாவினுடைய பெயர் இருக்குது, ஒரு சிறந்த சூறா இருக்குது, இன்னும் துவா கபூலாகக்கூடிய மந்திரம் இருக்குது, இன்னும் இஸ்முல் ஆலம் கொண்ட அந்த வார்த்தையும் இருக்குது, பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது. இது அனைத்தையுமே சேர்த்த ஒரு அற்புதமான ஒரு மந்திர வஜீஃபான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக ஓதுறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான். பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா ஆமீன் ஆக்குவான். இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா ஆமீன் ஆக்குவான். எனவே சந்தோஷத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை தொடர்ந்து 3 நாள் செய்யுங்க. 3 நாளில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தருவான். மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வஜீஃபாக்களை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை எப்படி அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது, ஏராளமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிதாப் உங்கள் எல்லாருக்குமே அவசியமாக இருக்கும். எனவே இன்னும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியத்தை பார்க்கணும், உங்களோட அழகை பராமரிக்கணும், இன்னும் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான முறையில் எளிமையான ஒரு குறிப்புகளோட நான் உங்களுக்கு அந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குறிப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடப்படும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.